establish the relation between the various physical quantities. பாருங்க இப்போ நமக்கு சொல்லலாம் force அப்படினு சொல்றது it is depend upon சொல்லிட்டு உங்களுக்கு மூணு physical quantities கொடுக்கறாங்க என்னலாம் mass velocity and நமக்கு இது எது வேணாலும் கொடுக்கலாம் ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம் mass velocity and radius அப்படினு கொடுத்திருக்காங்க வஹியா நீங்க இந்த ஃபோர்ஸ்க்கும் இந்த மூணுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு இருக்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க பாருங்க அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய ஸ்டெப் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும் force is directly proportional to mvr இப்படி எடுத்துக்கணும் ஓகே the next step என்ன பண்ணுவோம் இதுக்கு பவர் ரைஸ் பண்ணுவோம் x y z அப்படினு சொல்லிடுவோம் then நம்ம என்ன எழுதுவோம் f equal to proportionality constant m power x then v power y r power z இப்படி எழுதி இருக்கணும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பண்ண வேண்டியது f ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் f ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன m l t power minus 2 இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் then next step m க்கும் v க்கும் r க்கும் இருக்கிற டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம அதுக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் கண்டுபிடிக்கணும் see first இங்க லெஃப்ட் சைடுல f தானே அத அப்படியே வெச்சுக்கலாம் k க்கு வந்து டைமென்ஷன் இருக்காது அதனால விட்டுருங்க mass க்கு m m power x velocity na l t power minus 1 whole power y radius க்கு length தான் l okay whole power z right இப்போ அப்படியே கரெக்ட்டா நமக்கு அரேஞ்ச் பண்ணி எழுதலாம் m power x then l power y t power minus y பிரிச்சு எழுதுங்க ஃபர்ஸ்ட் l power y t power minus y okay then next நமக்கு அடுத்து என்ன இருக்கு l power z l power z இப்போ here l ஓட நமக்கு ரெண்டு குவாண்டிட்டிஸ் இருக்கு அப்ப நமக்கு சேர்த்து எழுதலாம் m power x l power y plus z t power minus y okay இப்போ நம்ம என்ன பண்றோம் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம செக் பண்றோம் m ஓட இடத்துல என்ன இருக்கு இங்க பவர் 1 இங்க x இருக்கா x ஓட இடத்துல என்ன இருக்கு பவர் 1 ஏனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கம்பேர் பண்ண போறோம் പിന്നെ l power என்ன இருக்கு y plus z ஓட இடத்துல என்ன இருக்கு இங்கேயும் 1 then என்ன minus y minus y ஓட என்ன இருக்கு -2 okay இது எழுதுங்க here x equal to 1 y plus z equal to 1 then minus y equal to -2 அப்ப என்ன y equal to 2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா y equal to 2 இருந்துச்சுனா 2 plus z equal to 1 z equal to என்னவா இருக்கும் -1 ஆருமே yes -1 x equal to 1 y equal to 2 then z equal to -1 அது அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அவ்வளவுதான் வேலை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க என்ன வரும் x ஓட இடத்துல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா x ஓட இடத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 அப்போ f equal to constant k equal to 1 னே வெச்சுக்கோங்க ஓகே or k னு இங்க எழுதிக்கலாம் என்ன x ஓட இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 1 அப்போ m power 1 அடுத்து என்ன இருக்கு y ஓட இடத்துல என்ன இருக்கு 2 v power 2 then next நமக்கு என்ன இருக்கு r power -1 r power -1 இல்ல நமக்கு என்ன எழுதலாம் f equal to இது கான்ஸ்டன்ட் k 1 னு வெச்சுக்கோங்க k equal to 1 னு எடுத்துட்டீங்கனா mv square by r f equal to mv square by r centripetal force தானே f equal to mv square by r right இது நமக்கு ஒரு ரிலேஷன் இதே மாதிரியே டைம் பீரியட் கொண்டு சொல்லியிருக்கான் பாருங்க என்ன டைம் பீரியட் t is depend upon என்ன mass of the bob क्वेश्चन தான் டைம் பீரியட் t depend upon mass of the bob and length of the pendulum and acceleration due to gravity இத மூணையும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியாரு இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் t is equal to 2 pi square root of L by G ன்னு இருக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியறதுனால டைரக்ட்டா நமக்கு எழுதலாம் பட் எக்ஸாம்பிள் ஒரு வேளை கேட்டா நமக்கு ஸ்டெப்ஸ் மார்க் இருக்கும் அப்ப கண்டிப்பா நம்ம எப்படி போடணும் இருக்குறது பார்க்கணும் ரைட் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எப்படி எழுதுவோம் t is directly proportional to இந்த ஸ்டெப் தான் m power x
L power y g power z. Okay, then next என்ன வரும் நமக்கு t equal to some constant k m power x L power y g power z. இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம் c இங்கே t மட்டும்தான் நமக்கு இருக்குது. அப்போ என்ன m power 0 L power 0 t power 1 இதான் நமக்கு இந்த சைடில் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் k mக்கு கேபிட்டல் எம்மா, தென் எல்லுக்கு எல் தானே L power y. g என்ன வருது நமக்கு g பவர் ஆக்சலரேஷன் கிராவிட்டியா, அப்போது LT பவர் -1 ஆக்சலரேஷன் LT பவர் -2 ஆக்சலரேஷன் கிராவிட்டியாக இருந்தாலும் ஆக்சலரேஷனுக்கு இருந்தாலும் ஒன்று தானே LT பவர் -2 ஹோல் பவர் z. ஓகே, அப்போ என்ன வரும் கான்ஸ்டன்ட் k m பவர் x, இங்கே L பவர் z இருக்குது, L பவர் y இருக்குது, L பவர் y ப்ளஸ் z t பவர் -2z. ஓகே, ஜஸ்ட் நம்ம அதே தான் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு பவர் ரைஸ் பண்ணுறோம், எக்ஸ் ஒய் ஜெட்னு போடுவோம், தென் ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கே போட்டுருவோம், தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டைமென்ஷன் ஃபார்முலா நமக்கு அதுக்கானது போட்டுட்டு லெஃப்ட்டும் ரைட்டும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூன்னு போட்டுட்டு மேலே சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சு. ஓகே, இது எப்போ நமக்கு சிக்கலாக இருக்கும்னா சில டைம் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான், அந்த கான்ஸ்டன்ட் வச்சுட்டு இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இதை வந்துட்டு ஃபோர்ஸை ரிலேட் பண்ணிவிட்டு சொல்லுவான், எனர்ஜி ரிலேட் பண்ணிவிட்டு சொல்லுவான். அப்போ இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, சரி பார்க்கலாம். இப்போ நமக்கு கம்பேர் பண்ணுங்கள், எக்ஸோட இடத்துல இருக்குது 0வா, x ஈக்குவல் டு 0, தென் y ப்ளஸ் z இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0, தென் -2z ஈக்குவல் டு 1. ஓகே, -2z ஈக்குவல் டு 1. இப்போ தான் நமக்கு என்ன எழுதலாம், ஆர் z ஈக்குவல் டு -1/2. இப்போ z-ஓட வேல்யூ தெரிஞ்சு இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா y ஈக்குவல் டுன்னு வரும், y ஈக்குவல் டு -1/2 அங்கிட்டு போகும்போது +1/2, இது அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஓகே, y -1/2 ஈக்குவல் டு 0 ஆயிரும், ஆர் y ஈக்குவல் டு +1/2. இப்போ y-ஓட வேல்யூ தெரிஞ்சு, z-ஓட வேல்யூ தெரிஞ்சு, x-ஓட வேல்யூ தெரிஞ்சு, டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இதில் தானே சப்ஸ்டியூட் பண்ணணும். see here, இப்போ t ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் k, எக்ஸோட எத்தனை போடுங்க 0, m பவர் 0, தென் ஒய்யோட இடத்துல என்ன இருக்குது L/y, ஸ்மால் l, L பவர் y, ஒய்யோட இடத்துல 1/2, L பவர் 1/2, தென் g பவர் z, z இடத்துல -1/2, g பவர் -1/2. இப்போ m பவர் 0னா 1, கான்ஸ்டன்ட் k L பவர் 1/2, g -1/2 கீழே கொண்டு வந்தால் g பவர் 1/2. இல்லைனா கான்ஸ்டன்ட் கேக்கு வந்து 2π போட்டுவாங்க, என்ன கிடைக்கும், t ஈக்குவல் டு 2π, ஸ்கொயர் ரூட்டில் எழுதிட்டிங்கன்னா 1/2 போயிடுமா, இப்படி எழுதலாமா, L/g இப்படின்னு எழுதலாம் 1/2. ஓகே, ரைட். இனி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது எதை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது, ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது, அப்புறம் ஆக்சிலரேஷன் டிபெண்ட் பண்ணி, அது கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஆக்சிலரேஷனுக்கு டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது, தென் டைமா, டைம் டீயை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, இது எனர்ஜி, இது ஃபோர்ஸ், இது ஆக்சிலரேஷன், இது டைம். அப்போது என்ன இங்கே கொடுத்துருக்கானோ அதே லெட்டர்ஸ் தான் நம்ம ஆன்சரில் கொண்டு வந்திருக்கணும், மாற்றக்கூடாது. சரிங்களா, உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கேபிட்டல் ஏன்னு சொல்கிறது ஏரியாவாக இருக்கலான்னு இருக்க டவுட் இருக்கும், பட் கொஸ்டினில் ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறது கேபிட்டல் தான், நீங்கள் கேட்டது தானே. சரி பார்க்கலாம். E ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் k f பவர் x a பவர் y t பவர் z. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஸ்டெப்ஸ்ன்னு. இது என்ன எனர்ஜி, எனர்ஜின்னு சொல்கிறது என்ன ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா போடுவோம், m l ஸ்கொயர் t பவர் -2, m l ஸ்கொயர் t பவர் -2. இப்போ ஹியா கான்ஸ்டன்ட் k அப்படியே இருக்கட்டும், ஃபோர்ஸ்னு சொல்கிறது என்ன நமக்கு தெரியும், m l t பவர் -2
whole power x. This is acceleration. Lt power minus 2 whole power y. Okay. Then next time t power t தானே அது டைம் தானே t power z. தெரியுதா? ஓகே பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் முன்னாடி போட்டதே மாதிரி தான். ஈக்குவல் டு கே அப்படியே வச்சுக்கலாம். m power x l power x t power minus 2x இதானே? இப்போ என்ன வருது இங்கே? l power y t power minus 2y. அடுத்து நெக்ஸ்ட்டு t பவர் வெறும் z மட்டும்தானே z. இப்போ நமக்கு என்ன இருக்குது? எத்தனை m இருக்குது? ஒரே m மட்டும்தான் இருக்குது. அப்போது m பவர் x மட்டும்தான். ஓகே. தென் l பவர் x l பவர் y அவ்வளோதானே? l பவர் x l பவர் y வேறு l இல்லைல்ல. இது முடிஞ்சாச்சு, இது முடிஞ்சாச்சு. l பவர் x ப்ளஸ் y தானே போடணும். ஓகே. தென் t பவர் பாருங்கள், minus 2x minus 2y minus of 2x plus 2y போடலாமா? அப்படியே மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம். minus 2x minus 2y மைனஸ் வெளியில் எடுத்துட்டு minus of 2x plus 2y. z சாரி z இருக்கா? அப்போ இங்கே அப்படியே எழுதுறேன். ஓகே. minus 2x minus 2y plus z. இப்போ நீங்கள் மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா அங்கே என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். ஓகே ரைட். இனி என்ன ரெண்டு நம்ம கம்பேர் பண்ணுவோமா? இங்கே என்ன இருக்குது? எம்க்கு என்ன இருக்குது? பவர் 1. எல்க்கு என்ன இருக்குது? பவர் 2. டீக்கு என்ன இருக்குது? பவர் minus 2. அப்படியே கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ்க்கு என்ன வருது? 1. அடுத்து என்ன வருது நமக்கு? எல்லுக்கு y எக்ஸ் ப்ளஸ் ஒய்யா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வருது? 2வா? ஓகே அருமை. அடுத்த minus 2x minus 2y plus z equal to minus 2. ஓகே. இப்போ நம்ம x equal to 1 x equal to 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா y-ஓட வேல்யூ கிடச்சிரும். y-ஓடையும் x-ஓட வேல்யூ அதில் போட்டிங்கன்னா z உங்களுக்கு கிடச்சிரும். புரியுச்சா? ஓகே. x equal to 1 x plus y equal to 2 minus 2x minus 2y plus z equal to minus 2. ஓகே. இப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு x plus y ஈக்குவல் டு என்ன வருது? 2வா? எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணா? 1 plus y ஈக்குவல் டு 2னா y ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 1னா? அப்போது எக்ஸோட வேல்யூ கிடச்சாச்சு, y-ஓட வேல்யூ கிடச்சாச்சு. தென் minus 2x minus 2y plus z ஈக்குவல் டு 0. எக்ஸோட வேல்யூ ஒன்று தானே? minus 2x சொல்கிறது minus 2 minus 2 into 1 minus 2 into y-ஓட வேல்யூ ஒன்று தானே? minus 2y plus z equal to minus 2. Okay, see, minus 2 minus 2 minus 4 minus 4 plus z equal to minus 2 or z equal to நமக்கு என்ன வரும்? minus 2 plus 4 அப்போ z equal to 2. z equal to 2. இப்போ நமக்கு என்ன இருக்குது? எனர்ஜி E equal to K. F-ஓட வேல்யூ F பவர் என்ன? F பவர் X-ஓட வேல்யூ 1. அப்புறம் A பவர் Y-ஓட வேல்யூ 1. A பவர் 1. T பவர் ப்ளஸ் 2வா? ஓகே ப்ளஸ் 2. புரிஞ்சா? அப்போது அது என்ன டைமென்ஷனலி ரெப்ரசன்ட் பண்ண சொன்னாங்க, அதனால் பாக்ஸ் போட்டுட்டோம் நம்ம. வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சா? வேறு ஒன்றும் இல்லை. ரைட். இது ஒரு தடவை கேட்ட கொஸ்டின், அதனால தான் இப்போ நம்ம போட்டு காமிச்சோம். மேபி போட்டு பாருங்கள். நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே ரைட். ஜஸ்ட் அல்ஜிப்ராய்க் மெத்தட் தான், வேறு கூடியது. தென் நமக்கு அதில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ்னு சொல்கிறது. இப்போ லிமிட்டேஷன் பார்க்கும்போது இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் என்ன பண்ணாது? இட் டசன்ட் கிவ் அ ஐடியா அபவுட் ஆர் டைமென்ஷன் ஃபார் நியூமரிக்கல் வேல்யூஸ். அது நமக்கு தெரியும். 1 2 3 4 இந்த நம்பர்ஸ்க்கு என்ன கொடுக்காது? அது டைமென்ஷன் கொடுக்காது.
இந்த நம்பர்ஸ்க்கு அந்த டைமென்ஷன் கொடுக்காமல் இருக்கிறதுனாலேயே நமக்கு என்ன தெரியும், செகண்ட் அப்ளிகேஷன் வெதர் தி கிவன் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் ஆர் நாட் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கான்னு வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோம். டைமென்ஷனலி கரெக்டாக இருக்காதா தப்பாக இருக்கான்னு தான் சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், இந்த நம்பர்ஸ்க்கு வந்துட்டு டைமென்ஷன் சொல்லாது, டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்க்கு இட் டசன்ட் கிவ் எனி இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடியாஸ் எதுவுமே கொடுக்காது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம், டைமென்ஷனலி செக் பண்ணுறான், பட் அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், s is equal to ut plus half at ஸ்கொயருக்கு வரக்கூடிய டைமென்ஷன் l தான். ஒருவேளை ஈக்குவேஷனை மாற்றி எழுதுனேன், s is equal to ut plus 1/4 at ஸ்கொயர்னு போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கும் கிடைக்க கூறு தானே எல் தான். ஏன் நம்பருக்கு அது என்ன கொடுக்கல, டைமென்ஷன் கொடுக்கல. அதே மாதிரியே எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம்ஸ்க்கும் வந்துட்டு என்ன கொடுக்காது, டைமென்ஷன் வந்துட்டு கொடுக்காது. அப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும், அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது, டைமென்ஷன் கொடுக்க முடியாது, நம்ம செக் பண்ண முடியாது. புரிஞ்சா? அதே மாதிரி அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வெக்டாரா ஸ்கேலாரான்னு சொல்ல போது டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கான்னு மட்டும்தான் செக் பண்ண முடியும், டைமென்ஷன் ஃபார்முலா அதுக்கு இருக்கான்னு செக் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு நமக்கு செக் பண்ண முடியாது. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு கிடையாது. தென் இது ஸ்கேலாரா வெக்டாரா அப்படின்னு இருக்கிறது நமக்கு என்ன பண்ண முடியாது, செக் பண்ண முடியாது, இந்த டைமென்ஷன் வச்சுட்டு சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய என்ன லிமிட்டேஷன்ஸ். புரிஞ்சுங்களா? ஓகே, இவ்வளோக்கு தான் இந்த லெசனில். இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக்னு சொல்கிறது எது, அந்த எரர்ஸும் அதே மாதிரியே டைமென்ஷன் அனாலிசிஸ். அப்போ எரர்ஸ் டைமென்ஷன் அனாலிசிஸ் நல்லா படிச்சிருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது பெர்சன்டேஜ் எரர், ரிலேட்டிவ் எரர் மாதிரி நம்ம போட்டிருந்தோம்ல, டெல் ஏ பை ஏ. அப்போ அதை நல்லா தெரிஞ்சிருக்கணும். எரர்ஸ் அடிஷனில் வரும்போது எரர்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும், மல்டிப்ளிகேஷனில் வரும்போது எரர்ஸ் வந்து ரிலேட்டிவ் எரர் மெத்தடில் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அடிஷன்லி சப்ட்ராக்ஷன்லேயும் ஒரே மெத்தட், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லேயும் ஒரே மெத்தட். இவ்வளோ தான் இந்த லெசனில் இருக்கிறது, ரொம்ப ஈஸியஸ்ட் லெசன்.